அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தின் நிறுவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமான அழகான ஒரு நாட்களை நாம் அடைந்து இருக்கிறோம். இந்த பெருநாள், இந்த பெருநாளை பற்றி மார்க்கம் சொல்லக்கூடிய நேரத்தில், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் அங்கு 2 நாட்களை தேர்ந்தெடுத்து விளையாடி கொண்டு சிறப்பித்துக் கொண்டு இருந்த பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், இதை விட சிறந்த 2 நாட்களை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து இருக்கின்றான். இது சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். நிச்சயமாக நாம் இந்த நாட்களில் மிகவும் சந்தோஷமாக சந்தோஷத்தை ஒவ்வொரு முஃமின்கள் மத்தியிலும் வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறதுனால நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதே போல அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு ஏழைகளையும் பிறரிடம் கையேந்த விடாமல் ஆக்குங்கள், இந்த நாளில் கொடுத்து உதவுங்கள், அவர்களை கையேந்த விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்க என்று சொன்னா எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நாள். ஒவ்வொருத்தவங்களும் மிக சந்தோஷமாக எந்த சிரமமும் இல்லாம இந்த நாள்கள்ல இருக்கணும் அப்படிங்கறதான் இதன் மூலியம் நாம் சொல்ல வருவது. அதே போல இன்னொரு சின்ன ஒரு அறிவுரை, இந்த ரமலான் நோன்பு காலத்துல நாம பல நோன்புகளை வச்சிருப்போம். தூய இஸ்லாத்தின்படி நாம் சரியான முறையில நம்ம நிச்சயமாக வாழ்ந்திருப்போம். அந்த வாழ்க்கை நாம் இந்த நோன்பு முடிந்த பிறகும் மறுமை நாள் வரை நாம் இறக்கும் வரையிலும் உமக்கு உறுதியான மரணம் வரை நீ வணங்குவீராக என்று அல்லாஹ் சொன்ன அந்த கூற்றிற்கு ஏற்ப நிச்சயமாக அதுவரை இந்த எப்படி இது போல் வாழ்ந்தோமோ அதே போல் நிச்சயமாக நாம் வாழ வேண்டும். நாம் எதையுமே சொற்பமாக நினைத்து விடக் கூடாது. இந்த நோன்பு தானே வச்சோம், இதுல என்ன அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இந்த நோன்பே நம்ம அல்லாவுக்காக மட்டுமே வச்சோம். இது சொற்பமானது இல்லை, அல்லாஹ் இடத்துல மிக பிரதானமான ஒரு விஷயம். இது பல கடமைகளை நாம் நிறைவேற்றிருக்கோம். இந்த நோன்புங்கிறது மார்க்கத்துல மிக முக்கியமான, மிகவும் உண்மைப்படுத்தப்பட்ட, பல நன்மைகளுக்குரிய ஒரு மிக முக்கியப்படுத்தப்பட்ட ஒரு இபாதத்தாக இருக்கிறதுனால அதையே நம்ம வச்சுட்டோங்கிறப்ப நம்ம பெரிய ஒரு இபாதத்தை தான் நிச்சயமாக நம்ம செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உள்ளத்துல வச்சுக்கணும். எது பண்ணாலும் அல்லாஹ்விற்காக மட்டும்தான் நம்ம பண்ணணும். வரக்கூடிய காலத்துல எப்படி இப்படி இந்த மாசத்துல இருந்தோமோ இதே போல இந்த தூய்மையான இந்த மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்தோமோ இதே போல வரக்கூடிய காலத்துல மரணம் வரையில் நாம் நிச்சயமாக வாழ வேண்டும் என்பதை இதன் மூலம் நிச்சயமாக நாம் உங்களுக்கு சொல்ல வருவது. எந்த கவலையும் நமக்கு வேணாம். நிச்சயமாக எல்லாவற்றையும் அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கின்றான். அதற்கான கூலி இறைவனிடம் இருக்கிறது. நாம் இறைவனிடம் நிச்சயமாக ஒன்று திரட்டப்படுவோம். ஒன்று திரட்டப்பட்ட நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நன்மைகளை எதிர்பார்த்து நன்மைகளுக்கு இறைவனிடத்தில் சமர்ப்பித்து அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நாம் நிச்சயமாக பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.